வெல்கம் அவர் லோட்டஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம புளி சாதம் செய்கிறதுக்கு குக்கர் வச்சு ஆயில் விட்டு நல்லெண்ணெய் விட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கடுகு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு 4-5 வெந்தயம், கார்லிக் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளிக்கரைசலை உள்ளே ஊற்றி தேவையான அளவு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளே போடலாம். கலர் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதத்துக்கு அதிகமாக மஞ்சள்தூள் போட்டால், அதனால் 1/4 ஸ்பூன் போடாமல் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கல் உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி அவங்கவுங்க அரிசி போட்டு ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம். அவங்க அரிசி பொறுத்து. அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்த பிறகு நறுக்கி வச்ச தக்காளி, குருமிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனோம்னா சுவையான டேஸ்டியான புளி சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.